ஸோ guys, வெல்கம் பேக் டு சென்னை கல்ச்சர். எஸ், நம்ம எல்லாரும் எதிர்பார்த்திருந்த நம்ம எலெக்ஷன் டேட் ரிசல்ட் வந்து வரப்போகுதுங்க. இன்னும் 3 டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். எஸ், எல்லாருக்கும் வந்து ஒரு 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 கோஸ்பமாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து என்ன ஆகுமோ ஏதாகுமோ அந்த ஒரு மனநல்ல இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் நானும் அப்படி தான். இந்த ஒரு எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எலெக்ஷன். எனக்கு 4 முனை கிடையாது. இங்கே வந்து ஒரு புதுசாக ஒருத்தர் வந்திருக்கா போல். அதாவது இந்த ஒரு 2026 வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான விமர்சனங்கள் எதிர்கொண்டார். நாட் ஓன்லி அரசியல் இல்லைங்க, ஒரு சினிமாலேயே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான விமர்சனங்களை எதிர்பார்த்துருந்தாரு. அரசியலுக்கு நான் வந்து வரேன்னு சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சாரம் வரைக்கும் சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு டே May 1 பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு May 1 இந்த மாதத்தோட முதல் நாள். ஸோ இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது. May 4 நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்துருந்தா ரிசல்ட் வரப்போகுது. கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு இத்தனை நாள் நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நானே ஃபஸ்ட்டு தடவை ஓட்டு போட்டேங்க. நம்புவீங்களா? என் வயசு 27 ஆக போகுது. நானே ஃபஸ்ட்டு வாட்டி எலெக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு தடவை நான் ஓட்டு போட்டிருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தோணும் போடலாம் தான் தோணும். பட் அது பெருசாக வந்து நான் போட்டதில்லை. பட் நம்ம ஜனநாயக கடமையை வந்து நம்ம கரெக்டாக செய்யணும் இல்லையா? ஆனால் அந்த ஒரு ஏஜ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தோணலை. அது கரெக்டான ஒரு 18 வயசில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஓட்டடி எடுத்து போய் ஓட்டு போடுவாங்க. பட் எனக்கு அது தோணலை. ஏன்னா அது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஆனால் இந்த ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பா தான் வந்து ஓட்டடிலாம் எடுத்து கொடுத்தாரு. ஆனால் எங்கள் அப்பா இறந்துட்டார். அப்பா இறந்து ஒரு 88 நாள் ஆகுது. இந்த ஒரு 27 வயசுல தான் நான் வந்து ஓட்டு போட்டேன். ஆனால் இந்த ஒரு எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு எலெக்ஷன். நம்ம வந்து எதிர்பார்த்துருந்த ஒரு எலெக்ஷன். நிறைய விஷயம் நடந்திருக்கு, நிறைய எதிர்பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் கொண்டு அரசியல் பேசுகிறாங்கன்னா அதெல்லாம் யாரால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல்ஸ்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரோ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட கருத்துக்களை வந்து பண்ணுறாங்க. அது இந்த கட்சி இவ்வளோ அடிக்கும், இந்த கட்சி இவ்வளோ அடிக்கும் அப்படின்னு. பட் அதெல்லாம் வந்து நான் அதெல்லாம் பார்த்து தான் இருக்கேன். பட் எனக்கு சிரிப்பு தான் வருது. என்னடா ஒருத்தவங்க வந்து ஒரு கட்சி வந்து இப்படின்றாங்க, இன்னொரு கட்சி வந்து இப்படின்றாங்க. சில அந்த எக்ஸிட் போல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி வந்து எந்த கட்சி கீழே வச்சிருக்கு, மற்ற ஒருத்தங்க வந்து அந்த எக்ஸிட் போல்ஸை வெளியிடும் போது மற்ற ஒரு கட்சி வந்து மேலே இருக்குது. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு நம்மளுக்கு மூளை குழம்பும். அதனால் இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லோரும் பார்க்க தான் போகிறோம். ரிசல்ட்டை இன்னும் ஒரு 3 டேஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சரிப்பா, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா பார்த்தீங்களா, இளையராஜா வந்து இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அவரோட பாட்டெல்லாம் எடுத்தலாம் வச்சுங்க, காப்பிரைட்ஸ் அந்த பிரச்சனை போகும் இல்லையா? நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம். அதனாலே இளையராஜா மேலே என்னடா இவ்வளோ பாட்டெல்லாம் நம்ம எப்படியா ரசிச்சுருக்கோம். ஆனால் இவர் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அவரோட சாங் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சா கூட காப்பிரைட்ஸ் கொடுத்துறாருயா என்னயா அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து தோணியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அவரோட யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஒன்று விட்டுருக்கா போல். அதாவது நம்ம தளபதி விஜய் இருக்கார் பார்த்தியா, விஜயோட சின்ன வயசு, அதாவது நம்ம ராதிகா மேம் கூட நடிச்சிருப்பாங்க. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் தான் வந்து மியூசிக் போட்டிருப்பாரு. இன்னொரு 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரப்போகுது. ஸோ இன்றைக்கி அவரோட சேனலில், அதாவது 23 ஹவர்ஸ் ஆகிருக்குங்க அவர் இந்த சாங் அப்லோட் பண்ணி. என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி உன்ன நம்பின்னு ஒரு சாங் விட்டுருக்காரு. ஸோ இந்த சாங் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த சாங்கை இந்த ஒரு நேரத்தில் விடும்போது நம்மளுக்குள்ளே என்ன தோணும்? கண்டிப்பாக அதுதானே தோணுது. அதனால் வந்து என்னடா இதுன்னு பார்த்துருக்கேன். அவரும் மட்டும் இல்லைங்க, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சிலம்பரசன் அவங்க அப்பாவாக இருக்கட்டும், நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது எங்கள் நீதினு ஒரு படம் இருக்கு இல்லையா? அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ரொம்ப சின்ன வயசில் நடிச்சிருப்பார். அதில் வந்து ராதிகா மேமும் நடிச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் நம்ம இளையராஜா வந்து மியூசிக் போட்டிருப்பாரு. அந்த ஒரு மியூசிக் பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி உன்ன நம்பி அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா காப்பிரைட்ஸ் கொடுத்துட போகிறாருப்பா, பயமாக இருக்குது. அதாவது சின்ன தம்பி உன்ன நம்பி இந்த நாடுன்னு ஒரு சாங் விட்டுருக்காருங்க. ஸோ
ஸோ இதுலேருந்து என்ன புரியுது, அவரும் வந்து ஒரு ஸோ இதுலேருந்து என்ன புரியுது, எனக்கும் அதுதான் புரியுது. அவர் மட்டும் இல்லை, நம்ம பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம் அப்போ பார்த்துக்கலாம், நிறைய ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் வந்து சொன்னதுதான், ஓட்டு போடும்போது ஓட்டு போடும்போது ஒயிட் ஷர்ட்டு அண்ட் ப்ரௌன் கலர் பேண்ட்டை போட்டுட்டு போங்க அப்படின்னு. அது ஒரு நம்மளுக்கு கோட் எடுத்து மாத்திரம். ஏன் நம்ம தலையே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் தான் வந்தார். பட் அவர் சொன்ன இதில் வரல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் வந்தார். ஆனால் இந்த வாட்டி தலை வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகும்போது நம்ம காலகாலமாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் மார்னிங்கே நம்ம எந்த ஆக்டர்ஸை பார்க்குறோமோ இல்லையோ, காலையிலேயே நம்ம தலை அஜித்தை பார்த்துடலாம். ஏன்னா அவர் ஜனநாயக கடமையை கரெக்டாக பண்ண வந்துடுவார். ஒரு 7 மணிலாம் பார்த்தீங்கன்னா நியூஸில் தலை வந்து என்ட்ரி ஆகிறாரு. ஆனால் இந்த வாட்டி ஒரு புதுசாக வந்துட்டாப்பல. என்னன்னா அவர் இந்த கையை இப்படி கட்டிட்டு இப்படி இருக்காரு இருக்கட்டும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவர் டம்மான ஒரு ஃபோனை எடுத்து அங்கே இருக்க மீடியாக்கள் வந்து ஃபோட்டோ இப்படி எடுக்கிறதா இருக்கட்டும். ஆனால் வந்து தலையாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது இந்த எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ நிறைய விஷயம் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம நினச்சது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டு ஒரு பெரிய மாற்றம் தான், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா ஒரு 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 புது ஆள் வந்திருக்காரு, எல்லாருக்கும் பிடிச்ச மனுஷன். அவர் ஸ்டார்டிங்கில் எலெக்ஷன், அதாவது அரசியலுக்கு வர அந்த அந்த புள்ளியார் சொல்லி போட்டதுலேருந்து இன்னைக்கு அவர் வந்து நின்று ஓட்டுலாம் இப்போ ரிசல்ட் வரப்போகுது. கண்டிப்பாக இதே அவரோட ஸ்டேஜில் வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக பின்வாங்கியிருப்பாங்க. அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவ்வளோ ப்ரெஷரு, அதெல்லாம் தாண்டி எல்லாம் தாங்கி எலெக்ஷன் வரைக்கும் வந்துட்டு இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. அப்பயே வந்து அவர் நிற்கிறாருன்னா கண்டிப்பாக வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவர் நிற்கிறாருன்னா நம்ம மக்கள் தான் காரணம். கண்டிப்பாக இன்னும் ஒரு 3 நாளில் வந்து ரிசல்ட் வந்து வெளியாக போகுது. டிக் தான் இருக்குது, அந்த டிக் தான் அடிச்சிட்ருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கண்டிப்பாக ஒரு ஒரு இத்தனை வருஷம் இல்லாத ஒரு புது ஒரு வரலாற்றில் காண முடியாத ஒரு ஒரு ரிசல்ட்டாக தான் இருக்க போகுது. கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஒரு 2026 எலெக்ஷன் எப்படி வந்து நீங்கள் எதிர்கொண்டீங்க, அந்த இந்த ஒரு 2026 இன்னும் 3 நாள் ரிசல்ட்டு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களோட கருத்து என்ன? ஸோ நீங்கள் எந்த ஒரு கட்சி வரும்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ பாய். இன்னும் 3 டேஸ்க்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். பிளாஸ்டாக இருக்க போகுது நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் அண்ட் சீ.